அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்தவரை சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்டாயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, வாகன யோகம் ஆகிய போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஆகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்ச. வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவரும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பம், சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர். நடுத்தர வாகனமா, உயர்ந்த வாகனமா அல்லது கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவர் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்க. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருவாளருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். அதனால் ஜாதகத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்த எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில்
வியாதி என்று கேடுபலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்ன செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடுபலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். சுகங்களை தரும் சுக்கிரன். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலையம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம். வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால், இசை உணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர். வாசனை திரவியங்களால் சுகானுபவம் அளிப்பவர். காவிய இன்பம் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி நீச்சம் பெற்று சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு அவர் பகை கிரகமும் ஆவார். எனவே சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மனை தொட்டாலும் பொன்னாகும். மங்கள தகவல்கள் வீடு வருங்க. அது மட்டுமில்லாமல் மனை கட்டுவது, கட்டிய வீட்டை கொடுத்து விட்டு புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கைகூட இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியான குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அங்க செல்லும் அவர் உச்சம் பெறுகிறார். அவர் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லங்க, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமா அமைகிறது. எதில் ஈடுபட்டாலும் அவற்றில் வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமாக முடியுங்க. வருமானம் உயர நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால் 7.5 சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறையும். சிந்தனைகள்ல வெற்றி பிறக்குங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. மங்கள ஓஸ் மனையில் கேட்குங்க. ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இந்த காலத்துல நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடுங்க. பயணங்களால் ஆதாயம் தருவதாக அமையாது. பல பணிகள் பாதையிலேயே நிற்கலாங்க. வெளிநாடு செல் முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சனி பகவான் வழிபாடு நன்மையை பயக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்களுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாது. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்வது அவசியங்க. அதேபோல் திருமண முயற்சிகள வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு வளர்ச்சியை அதிகரிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.